உங்க கண் ஒரு கேமரா மாதிரி. இல்ல, உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த கேமராவை விட 1000 மடங்கு பவர்ஃபுல். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை எப்படி நம்மளால பார்க்க முடியுது? வாங்க, உங்க கண்ணுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு பயணம் போவோம். முதல்ல ஒளி, லைட் உங்க கண்ணோட முன்பக்கமான கார்னியா மேல படும். இது ஒரு ஜன்னல் கண்ணாடி மாதிரி. அடுத்து உள்ள போனா ஐரிஸ், அதாவது உங்க கண்ணோட கலர் பகுதி. இது ஒரு கேமரா ஷட்டர் மாதிரி செயல்படும். வெயில் அதிகமா இருந்தா பியூப்பிள சின்னதாக்கும், இருட்டா இருந்தா பெருசாக்கும். தேவையான அளவு ஒளிய மட்டும்தான் இது உள்ள அனுப்பும். இப்போ அந்த ஒளி நேரா லென்ஸ் மேல படும். கேமரா லென்ஸ் எல்லாம் கண்ணாடி, ஆனா நம்ம கண் லென்ஸ் ஒரு ஜெல்லி மாதிரி. நீங்க தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது இந்த லென்ஸ் ஃபிளாட்டா மாறும், கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கும்போது குண்டா மாறும். இதுக்கு பேரு தான் அக்காமடேஷன். இப்படி தான் கண் ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸ் ஆன அந்த ஒளி கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ரெட்டினா மேல படும். இந்த ரெட்டினா தான் சினிமா ஸ்கிரீன் மாதிரி. ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. வெளியே நாம பார்க்குற உலகம் ரெட்டினால பதியும் போது தலைகீழா தான் பதியும். அப்புறம் எப்படி நமக்கெல்லாம் நேரா தெரியுது? இங்க தான் மேஜிக் நடக்குது. ரெட்டினால கோடிக்கணக்கான ராட்ஸ் மற்றும் கோன் செல்கள் இருக்கு. இது ஒளிய உள்வாங்கி அதை மின்சாரமா மாத்தும். ராட்ஸ் இருட்டுல பார்க்க உதவும், கோன்ஸ் கலர்களை பார்க்க உதவும். கடைசியா இந்த மின்சாரம் ஆப்டிக் நர்வ் வழியா கேபிள் மாதிரி மூளைக்கு போகும். மூளை தான் அந்த தலைகீழ் படத்தை நேராக்கி இதுதான் உலகம்னு நமக்கு காட்டுது. இது எல்லாம் கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள நடந்து முடியும்.